அன்பான மாணவர்களுக்கு காலை வணக்கம். இந்த இனிமையான நாளில் அருமையான ஒரு தருணத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை நாம் வரலாறு பாடத்தில் தரம் 10 உள்ள 7வது அலகு, அதாவது உலர்வலய புராதன நாகரிகங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய ராஜ்யங்களின் தோற்றமும் என்ற 7வது அலகை இன்று நாம் சற்று நோக்குவோம். அந்த வகையில் உலர்வலய புராதன நகரங்களின் வீழ்ச்சி மற்றும் தென்மேற்கில் புதிய ராஜ்யங்களின் தோற்றம் ஆகிய விடயங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது, இலங்கையில் நீண்ட காலமாக புகழ்பெற்று விளங்கிய 2 நகரங்கள் காணப்பட்டன. அவை வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரமும் தென் மாகாணத்தில் மாகம நகரமுமாகும். அத்தோடு இவ்விரு மாகாணங்களும் கிறிஸ்துவுக்கு முன் 450ஆம் ஆண்டிலிருந்து வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. அடுத்ததாக ஒரு நகரத்துக்கு தேவையான அம்சங்கள் என்ன என்று நாம் நோக்குகின்ற போது, நகரத்தின் நிர்வாகத்துக்கு தேவையான கட்டடங்கள் அவசியம், பாதை வசதிகள் அவசியம், நீர் வசதியும் ஏனைய வசதிகளும் ஒரு நகரத்திற்கு மிக அவசியம். அதோடு பொருளாதார விருத்தி அந்நகரில் காணப்பட வேண்டும். அது தவிர அந்நகரில் வாழ்கின்ற மக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் அங்கு காணப்பட வேண்டும். அந்த வகையில் ஒரு நகரத்துக்கு தேவையான அம்சங்களில் நகரத்தின் நிர்வாகம் சிறப்பாக இயங்க வேண்டுமாக இருந்தால் அந்த நிர்வாக செயற்பாடுகளுக்கு கட்டடங்கள், அந்த நிர்வாகத்தை தலைமையகமாக கொண்டு இயக்குகின்ற செயற்பாடுகளுக்கான கட்டடங்கள் நிச்சயமாக அங்கு காணப்பட வேண்டும். அது தவிர அந்த நகருக்கு மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சென்று வருவதற்கு பாதைகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது தவிர நகரில் வாழ்கின்ற மக்களுக்கும் நகரை நோக்கி தேவைகளை நிறைவேற்ற செல்கின்ற மக்களுக்கும் நீர் அத்தியாவசியமான ஒரு தேவையாக அங்கு காணப்படுகின்றது. அது தவிர அந்த நகரத்தில் பொருளாதாரம் சிறந்த முறையில் விருத்தி அடைந்து காணப்பட வேண்டும். அத்தோடு அந்த நகரில் நிரந்தரமாக வாழ்கின்ற மக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களும் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், உலர் வலயங்களில் புராதன நாகரிகங்கள் வளர்ச்சி அடைவதற்கு வழிவகுத்த காரணங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த புராதன நாகரிகங்கள் என்று சொல்லுகின்ற போது அனுராதபுரம், பொலனறுவை, மாகம, சிகிரியா போன்ற புராதன நகரங்களை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற பகுதியைத்தான் அல்லது நாகரிகங்களைத்தான் நாம் இன்று பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த புராதன நாகரிகங்கள் பெரும்பாலும் உலர் வலயத்திலேயே தோற்றம் பெற்றன. இவ்வாறு புராதன நாகரிகங்கள் உலர் வலயத்தில் தோற்றம் பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய விடயங்கள் அல்லது காரணிகள் என்ன என்று நாங்கள் சற்று ஆராய்ந்து நோக்குவோமாயின், முதலாவதாக நிரந்தரமாக ஓரிடத்தில் வாழ்ந்தமையும் விவசாயத்திற்கு பழக்கப்பட்டமையும். புராதன உலர்வலய நாகரிகங்களில் வாழ்ந்த மக்கள் நிரந்தரமாக ஓரிடத்தில் வாழ்வதற்கு பழகி கொண்டதோடு அவர்கள் விவசாயத்தை நிரந்தரமான ஒரு வாழ்வாதார ஜீவனோபாய தொழிலாக செய்வதற்கு தம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டனர். இரண்டாவது விடயத்தை பார்ப்பதற்கு முதல் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் எங்களுடைய புராதன மக்கள் வேட்டையாடுவதையே தங்களுடைய பிரதானமான ஜீவனோபாய தொழிலாக கொண்டிருந்தனர். ஆனால் பிற்பட்ட காலத்தில் அந்த வேட்டையாடுதல் கைவிடப்பட்டு விவசாயம் அவர்களால் ஜீவனோபாயமாக மேற்கொள்ளப்பட்டது. இரண்டாவது விடயத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது, மிகை உற்பத்தியும் அதிக வருமானம். உலர் வலயங்களில் நிரந்தரமாக வாழத் தொடங்கிய மக்கள் தங்களுடைய ஜீவனோபாய தொழிலாக விவசாயத்தை மேற்கொண்டனர். அங்கு வளமான மண் காணப்பட்டதனால் அவர்களுக்கு அதிக மிகை உற்பத்தியான விளைச்சல் கிடைக்கப்பெற்றது. இதுவும் புராதன நாகரிகங்கள் உலர் வலயங்களில் தோற்றம் வருவதில் செல்வாக்கு செலுத்தியது.
மூணாவது விடயமாக நாங்கள் பார்க்கிற முக்கிய ஒரு அம்சம் வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தமை. அந்த வகையில் வெளிநாடுகளில் இருந்து தங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்களை, ஆடம்பரமான பொருட்களை நகரில் வாழ்ந்த மக்கள் இறக்குமதி செய்ததோடு இலங்கையில் இருந்தும் பல்வேறு பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அந்த வகையில் வெளிநாடுகளில் இருந்து மக்கள் இறக்குமதி செய்த பொருட்களை நாம் அவதானிக்கின்ற போது முக்கியமாக மட்பாண்டங்கள், மணிகள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டதை நாம் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் உலர் வலயங்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தோடு நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்ததனால் உலர் வலய பகுதிகளில் புராதன நாகரிகங்கள் தோற்றம் பெற்றன. அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கின்ற போது புராதன கால மன்னர்கள், அதாவது அரச முயற்சிகள் என்று சொல்லி நாங்கள் அதை குறிப்பிட முடியும். புராதன கால மன்னர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அதிகமான தங்களுடைய கிராம குடியேற்றங்களை உலர் வலயங்களிலேயே நிறுவியமையை நாம் அவதானிக்க முடியும். அந்த வகையில் பண்டுகாவிய மன்னன் மல்வத்து ஓயாக்கரையில் அனுராதகம என்ற குடியிருப்பை நிறுவியமை இதற்கு சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது. அது தவிர தொழில்கள் வளர்ச்சி அடைந்தமையும் உலர் வலயங்களில் புராதன நாகரிகங்கள் தோற்றம் பெறுவதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அந்த வகையில் தொழில்கள் வளர்ச்சி என்று நாம் நோக்குகின்ற போது வேட்டையாடுதலை கைவிட்ட மக்கள் விவசாயத்தையும் மந்தை வளர்ப்பையும் தம்முடைய ஜீவனோபாய தொழிலாக, அதாவது பிரதானமான தொழிலாக மேற்கொண்டனர். இதுவும் புராதன கால நாகரிகங்கள் உலர் வலயங்களில் தோற்றம் பெறுவதில் செல்வாக்கு செலுத்தியது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், இந்த உலர் வலயத்தில் இலங்கையினுடைய முதலாவது தலைநகரமான அனுராதபுரம் தலைநகரமாக வளர்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்னன்னு சொல்லி நாங்கள் இப்ப பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையை ஆண்ட முதல் மன்னன் விஜயன். உங்களுக்கு தெரியும், இலங்கையை ஆண்ட முதல் மன்னன் விஜயன். ஆனால் இலங்கையினுடைய முதல் மன்னன் பண்டுகாவியன். அந்த வகையில் விஜயனோடு இலங்கைக்கு வருகை தந்த 700 தோழர்களில் ஒரு அமைச்சரான அனுராத என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு குடியேற்ற கிராமமே அனுராதகம. இந்த அனுராதகம என்ற அந்த கிராமம் பிற்பட்ட காலத்தில் இலங்கையின் முதல் மன்னனான பண்டுகாவியனால் அனுராதபுரமாக தலைநகரமாக வடிவமைக்கப்பட்டு இலங்கையில் மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் நிலைத்திருந்த நீண்ட கால தலைநகரமாக அது காணப்பட்டது. அந்த வகையில் அனுராதபுரம் தலைநகரமாக வளர்ச்சியடைய உதவிய காரணிகளை நாம் அவதானிக்கின்ற போது முதலாவதாக பண்டுகாவிய மன்னனுடைய நடவடிக்கைகளை குறிப்பிட முடியும். அந்த வகையில் வாவிகளை அமைத்து அனுராதபுரத்தை அவர் ஒரு தலைநகரமாக கட்டமைத்ததை நாம் நோக்க முடியும். பண்டுகாவிய மன்னனால் அபயவாவி அல்லது பசவகுலம், ஜெயவாவி, காமினி வாவி போன்ற வாவிகள் நிர்மாணிக்கப்பட்டன. அத்தோடு பண்டுகாவிய மன்னன் அனுராதபுர நகரை திட்டமிட்ட ஒரு சிறந்த நகரமாக வடிவமைப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்தமையையும் எம்மால் அவதானிக்க முடியும். இரண்டாவதாக சர்வதேச துறைமுகமான மாதோட்டம் இந்த அனுராதபுர நகருக்கு அண்மையில் காணப்பட்டது. இந்த மாதோட்டம் அனுராதபுர நகருக்கு அண்மையில் காணப்பட்டவையும் இதனூடாக அனுராதபுரம் வெளிநாடுகளோடு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தொடர்புகளில் ஈடுபட்டமையும் அனுராதபுரம் தலைநகரமாக வளர்ச்சி அடைவதில் பெரும் பங்காற்றியுள்ளது. மூணாவதாக பௌத்த சமயத்தின் மத்திய நிலையமாக அனுராதபுரம் விளங்கியவை. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய முதலாவது வரலாற்று நகராக காணப்படும் இந்த அனுராதபுரம் இலங்கையினுடைய பௌத்த சமய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தேவநம்பிய தீச மன்னன் உட்பட பல்வேறு மன்னர்களால் பௌத்த சமயம் தொடர்பான பௌத்த அபிவிருத்தி தொடர்பான பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட புனித பூமியாக இந்த அனுராதபுரம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே மகாவிகாரை உட்பட ஜேத்தமனராம, இசுருமுனிய இன்னும் பல்வேறு விகாரைகள் இந்த அனுராதபுர நகரில் நிர்மாணிக்கப்பட்டமையும் அனுராதபுரம் தலைநகரமாக
பெரும் பங்காற்றியுள்ளது. அடுத்ததாக மல்வத்து ஓயா நதிக்கரையோரம் இந்த அனுராதபுரம் நகரம் அமைந்திருந்தமையும் இது ஒரு தலைநகரமாக தெரிவு செய்யப்படுவதில் பெரும் செல்வாக்கை செலுத்தியுள்ளது. அந்த வகையில் மல்வத்து ஓயா நதியானது அனுராதபுர ராசதானியில் வாழ்ந்த மக்களுடைய போக்குவரத்துக்காகவும் அவர்களுடைய உணவு தேவையில் ஒரு பகுதியாக மீனை பிடிப்பதற்கான ஒரு வளமாகவும் அங்கு பயன்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் மல்வத்து ஓயா கரையில் அமைந்திருந்த அனுராதபுரம் தலைநகரமாக வளர்ச்சி அடைவது மல்வத்து ஓயா செல்வாக்கை செலுத்தியுள்ளது. அது தவிர வளமான மண்ணும் குளங்களும் அமைப்பதற்கு மிக பொருத்தமான சமதரையை கொண்ட நிலமாக அனுராதபுர ராசதானியின் நில அல்லது பூகோள அமைப்பு காணப்பட்டது. இங்கு இலங்கை வரலாற்றில் அதிகமான மன்னர்களால் குளங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதோடு சமமான தரை இங்கு காணப்படுகின்றது. அத்தரையானது பலமான மண்ணை கொண்டு காணப்படுகின்றது. ஆகவே இதுவும் அனுராதபுர ராசதானி ஒரு தலைநகரமாக நிர்மாணிக்கப்படுவதில் செல்வாக்கு செலுத்திய முக்கிய காரணியாக காணப்படுகின்றது. அது தவிர அனுராதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் அங்கு அந்த நகரை சிறந்த நிர்வாக நகரமாக கட்டமைப்பதில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தினார்களோ அதே போன்று அந்நகரில் வாழ்கின்ற மக்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்களை மேம்படுத்துவதிலும் கூடிய கவனம் செலுத்தியுள்ளனர். இந்த வகையில் புத்ததாச மன்னன் மற்றும் 5ஆம் மஹிந்தன் மன்னன், பண்டுகாமிய மன்னன் போன்றவர்கள் சிறந்த வைத்திய சேவையை அனுராதபுர நகரில் வாழ்ந்த மக்களுக்கு வழங்கியுள்ளனர். இதன் அடிப்படையிலும் அனுராதபுரம் ஒரு சிறந்த ராசதானியாக அல்லது ஒரு தலைநகரமாக வளர்ச்சி அடைய காரணமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற விடயம் பொலனறுவை எவ்வாறு தலைநகரமாக வளர்ச்சி அடைந்தது என்றதை நாங்கள் இப்ப பார்ப்போம். முதலாவதாக கோகர்ண துறைமுகத்துக்கு அண்மையில் இந்த பொலனறுவை நகரம் அமைந்து காணப்பட்டது. கோகர்ணம் உங்களுக்கு தெரியும், திருகோணமலை துறைமுகம். இந்த திருகோணமலை துறைமுகத்துக்கு அண்மையில் இலங்கை பொலனறுவை அமைந்திருந்தமையும் பொலனறுவை ஒரு தலைநகரமாக வளர்ச்சி அடைவதில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. மற்றபடியும் என்ன சொல்லி பார்த்தோம்னா இலங்கையின் முக்கிய பெற்ற இடங்களான இராசரட்டையையும் ருகுணரட்டையையும் இணைக்கும் பிரதான வீதி பொலனறுவை நகரினூடாக செல்வதும் பொலனறுவை ஒரு தலைநகரமாக வளர்ச்சி அடைவதில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. மூணாவது விடயம், திருகோணமலை துறைமுகத்தின் மூலம் புராதன காலத்தில் அதிக வருமானம் இலங்கைக்கு கிடைத்தது. அந்த திருகோணமலை துறைமுகம் மூலம் கிடைத்த வருமானம் பொலனறுவையில் உள்ள மக்களுக்கு மன்னர்களால் சேவைகளை செய்வதற்கு பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. இதன் காரணமாகவும் பொலனறுவை ஒரு சிறந்த தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்டது. அது தவிர இந்து சமுத்திரத்தினூடாக வரும் ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்த பொருத்தமான இடமாக பொலனறுவை காணப்பட்டமையும் பொலனறுவை ஒரு தலைநகரமாக வளர்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அடுத்ததாக இந்த பொலனறுவையானது மகாவலி கங்கைக்கு அருகில் வளமான பகுதியில் அமைந்திருந்தமையினாலும் பொலனறுவை நகரானது ஒரு தலைநகரமாக வளர்ச்சி அடைவதில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அத்தோடு உங்களுக்கு தெரியும், சிறு வகுப்புகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த பொலனறுவையை கைப்பற்றிய சோழர்கள், அதாவது அனுராதபுரத்தில் 5ஆம் மைந்தனை கைது செய்த சோழர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அனுராதபுரத்தை விடுத்து பொலனறுவையை தான் தங்களுடைய தலைநகரமாக தெரிவு செய்து ஜனநாத மங்கலம் என்ற பெயரை சூட்டி முதலில் பொலனறுவையை தலைநகரமாக்கியவர்கள் இந்து தமிழ் மன்னர்களாகிய சோழர்கள். பிற்பட்ட காலத்தில் சோழர்களிடமிருந்து பொலனறுவையை மீட்டெடுத்த 1ஆம் விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு என்று அழைக்கப்படுகின்ற மன்னன் தொடர்ச்சியாக பொலனறுவையை தலைநகராக கொண்டு தன்னுடைய நிர்வாக செயல்பாடுகளை முன்னெடுத்ததை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள், கற்றிருப்பீர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் பொலனறுவை இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, இலங்கையின் தென்பகுதியான ருகுணையில் இருந்து படையெடுப்புகள் பொலனறுவையை நோக்கி வரும்போது அதனை இலகுவாக வெற்றி கொள்வதற்கு பொலனறுவை ஒரு தலைநகரமாக இருப்பதே சிறந்ததென 1ஆம் விஜயபாகு மன்னன் கருதியமையும் பொலனறுவை ஒரு தலைநகரமாக தெரிவு செய்யப்படுவதில் பெரும் பங்காற்றியுள்ளது. அடுத்ததாக நாங்கள் இப்ப பார்க்க இருக்கிறது இலங்கையினுடைய மிக முக்கியமான வரலாற்று நகரான
மாகம எவ்வாறு ஒரு தலைநகரமாக செயல்பட்டது அல்லது தெரிவு செய்யப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இலங்கையினுடைய நகரமயமாக்கல் இந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய முதலாவது நகரமயமாக்கம், இரண்டாவது நகரமயமாக்கம் என்று 2 கட்டங்களில் இலங்கையினுடைய ராசதானிகளை நாங்கள் வகைப்படுத்த முடியும். அந்த வகையில் முதலாவது நகரமயமாக்கல் ராசதானிக்குள் அனுராதபுரம், பொலனறுவை, மாகம, சிகிரியா போன்ற மிக முக்கியமான புராதன நகரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க, அதைத் தொடர்ந்து இரண்டாவது நகரமயமாக்கல் ராசதானிகளாக, அதாவது தென்மேற்கு நோக்கிய ராசதானிகளாக அம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை போன்ற ராசதானிகளும் அதோடு தொடர்புபட்டதாக கண்டி மற்றும் யாழ்ப்பாண ராசதானிகளும் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அந்த வகையில் மாகம தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்டமையை நாம் அவதானிக்கின்ற போது கிரிந்தியோயாவுக்கு அண்மையில் இந்த மாகம நகரம் அமைந்திருந்ததனால் கிரிந்தியோயா பலமான நீர்வளத்தை கொண்டிருந்ததோடு அதன் அண்மித்த பகுதிகள் மிகச் சிறந்த நிலவளத்தை கொண்டு காணப்பட்டது. இதன் அடிப்படையில் மாகம ஒரு தலைநகரமாக வளர்ச்சி அடைவதற்கு கிரிந்தியோயாவின் பங்களிப்பு கூடிய செல்வாக்கை செலுத்தியுள்ளது. அது தவிர பலவகங்கையும் மாணிக்க கங்கையும் இந்த நகருக்கு அண்மையில் அமைந்திருந்ததனால் நெல்லை, அதாவது விவசாயத்தில் ஈடுபட்ட மக்கள் நெல்லை மிகை உற்பத்தி செய்வதற்கு இந்த நதிகளில் இருந்து பெறப்பட்ட நீர் கூடுதலான வகையில் இவர்களில் தாக்கம் செலுத்தியமையும் மாகம ஒரு தலைநகரமாக தெரிவு செய்யப்படுவதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. மூன்றாவது காரணம் என்னென்று நாங்கள் பார்க்கின்ற போது நெற்செய்கைக்கும் சேனை பயிர்ச்செய்கைக்கும் தேவையான நீர்வளமும் நிலவளமும் இந்த மாகம நகரில் காணப்பட்டது. ஆகவே நெற்பயிர்ச்செய்கை மற்றும் சேனை பயிர்ச்செய்கை மூலம் மக்கள் மிகை உற்பத்தியை பெற்று தங்களுடைய ஜீவனோபாயத்தை மேற்கொள்வதற்கு மாகம நகர் சிறந்த ஒரு நகராக காணப்பட்டமையும் இது புராதன கால நகராக வளர்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அடுத்ததாக நாங்க இப்ப பார்க்க இருக்கின்ற விடயம் அனுராதபுர ராசதானி வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்ன என்பதை நாம் சற்று அவதானமாக நோக்கும் போது ராஜராஜ சோழனின் படையெடுப்பு அனுராதபுர நகர் வீழ்ச்சி அடைவதில் அனுராதபுர ராசதானி வீழ்ச்சி அடைவதில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அந்த வகையில் ராஜராஜ சோழன் இந்தியாவில் இருந்து படையெடுத்து வந்து அனுராதபுர ராசதானியை ஆக்கிரமிப்பு செய்கின்றார். அதற்கு அடுத்த கட்டமாக அவருடைய மகன் ராஜேந்திர சோழ தேவர் தென்னிந்தியாவில் இருந்து படையெடுத்து வந்து அனுராதபுரத்தின் இறுதி மன்னனாக சொல்லப்படுகின்ற 5ஆம் மகிந்து மன்னனை கைது செய்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆகவே சோழர்களுடைய படையெடுப்பு அனுராதபுர ராசதானி வீழ்ச்சி அடைவதில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. இரண்டாவதாக வலிமையற்ற மன்னர்கள் அனுராதபுர ராசதானியின் இறுதி காலகட்டத்தில் ஆட்சி பீடம் ஏறியமையும் அனுராதபுர ராசதானியின் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது. அந்த வகையில் பிற்பட்ட காலத்தில் ஆட்சி செய்த பல மன்னர்கள் அனுராதபுர ராசதானிக்கு பொருத்தமற்ற பலவீனமான நிர்வாக திறனற்றவர்களாக காணப்பட்டனர். அவர்களுள் மிகச் சிறந்த உதாரணமாக காணப்படுபவர் 5ஆம் மகிந்து மன்னன் அல்லது 5ஆம் மகிந்தன் மன்னன். அடுத்ததாக தென்னிந்திய அரசின் எதிர் அரசுகளுடன் அனுராதபுர ராசதானியின் இறுதி காலகட்டத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தனர். உதாரணமாக 4ஆம் மகிந்தன் கலிங்க இளவரசியை திருமணம் செய்தமை சோழர்களுக்கு ஒரு எதிரான செயல்பாடாக சோழர்கள் கருதியமையும் அனுராதபுர ராசதானியை வீழ்ச்சி அடைவதில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அத்தோடு ஆட்சி உரிமை அரசியலில் பங்கு கொள்ளுதலில் அனுராதபுர ராசதானியில் பாரிய சிக்கல் நிலைமைகள் ஏற்பட தொடங்கியது. ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்வது, அதில் பங்கு பெறுவது தொடர்பாக இறுதி காலகட்டத்தில் இளவரசர்கள் மத்தியில் பல்வேறு போட்டித்தன்மைகள் காணப்பட்டமையும் அனுராதபுர ராசதானியின் வீழ்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. அத்தோடு அனுராதபுர ராசதானியில் அடிக்கடி மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள், ஆக்கிரமிப்புகள் காரணமாக அதனுடைய பொருளாதாரம் கீழ்நிலையை நோக்கி அல்லது ஒரு செழிப்பற்ற நிலையை நோக்கி வீழ்ச்சி அடைந்து சென்றமையும் அனுராதபுர ராசதானி வீழ்ச்சி அடைவதில் பாரிய செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அனுராதபுர ராசதானியின் வீழ்ச்சி தொடர்பாக அவதானித்த நாங்கள் அடுத்ததாக
பார்க்க இருப்பது பொலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்ன என்று சற்று உற்று நோக்குவோமாயின், பொலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணங்களை நாம் நோக்கும் போது கிபி 1215 கலிங்கமாகன் என்று சொல்லப்படுகின்ற ஆக்கிரமிப்பாளன் பொலனறுவையை நோக்கி தன்னுடைய ஆக்கிரமிப்பை மேற்கொண்டான். இந்த சந்தர்ப்பத்தில் பொலனறுவையின் மிக முக்கியமான நீர்வளம், நிலவளம் என்பன இந்த கலிங்கமாகனால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதனால் பொலனறுவை ராசதானியில் இருந்து மக்கள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்தனர். இதுவும் பொலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைவதில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. இரண்டாவது விடயமாக நாம் நோக்குகின்ற போது, பொலனறுவையை ஆட்சி செய்த கலிங்க பாண்டிய வம்சங்களுக்கு இடையில் சிம்மாசனம் தொடர்பான போட்டி, ஆட்சி உரிமை தொடர்பான போட்டி, உட்பூசல், முகல் நிலைகள் ஏற்பட தொடங்கி இந்த பொலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிக்கு இட்டுச் சென்றது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம், பொலனறுவை ராசதானியில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி. கலிங்கமாகனின் படையெடுப்புடன் அங்கு காணப்பட்ட நீர்வளம் அளிக்கப்படுகின்றது. குளங்கள், கால்வாய்கள் அளிக்கப்பட்டதனால் அங்கு மேற்கொள்ளப்பட்ட விவசாயத்தில் பாரிய பின்னடைவு ஏற்படுகின்றது. அத்தோடு அடிக்கடி பொலனறுவை ராசதானி மீது மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்புகள் காரணமாகவும் பொலனறுவை ராசதானியின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய தொடங்கியது. இந்த வீழ்ச்சி நிலை பொலனறுவையின் வீழ்ச்சிக்கு இட்டு சென்றது. அத்தோடு முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் மேற்கொண்ட வெளிநாட்டு கொள்கைகள், அதாவது வெளிநாடுகள் மீது முதலாம் பராக்கிரமபாகு மன்னனால் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகளும் பொலனறுவை ராசதானியின் வீழ்ச்சியில் பாரிய செல்வாக்கு செலுத்தியுள்ளதை நாம் காண முடிகின்றது. அது தவிர குலினர் வகுப்பினர், அதாவது குலினர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகுப்பினர் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறியவையும், அதாவது பொலனறுவை ராசதானியில் காணப்பட்ட குளங்கள், கால்வாய்களை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்ட சமூகமாக இந்த குலினர் வகுப்பினர் காணப்படுகின்றனர். இவர்கள் பொலனறுவை ராசதானியில் ஏற்பட்ட உள்ளூர் அரசியல் குழப்ப நிலை காரணமாகவும் கலிங்கமாகனின் படையெடுப்பு காரணமாகவும் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறுகின்ற ஒரு சூழல் அங்கு உருவானது. இதுவும் பொலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிக்கு இட்டு செல்கின்றது. அது தவிர குளங்கள், கால்வாய்கள் கலிங்கமாகனின் ஆக்கிரமிப்பினால் அழிக்கப்பட்டதனால் அங்கு தேங்கி நின்ற நீர்நிலைகளில் பெருக்கமடைந்த நுளம்பு மலேரியா நோயை வேகமாக பரப்பியது. இதனால் மலேரியா நோயினால் பல மக்கள் உயிரிழக்கின்ற, பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்ற ஒரு சூழல் பொலனறுவையில் ஏற்படுகின்றது. ஆகவே தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக பொலனறுவை ராசதானியில் இருந்து மக்கள் தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்து சென்றதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. ஆகவே அங்கு பரவிய மலேரியா நோயும் பொலனறுவை ராசதானியின் வீழ்ச்சியில் பெரும் பங்காற்றியுள்ளது. அது தவிர மக்கள் பல்வேறு ஆக்கிரமிப்புகள், உள்ளூர் அரசியல் குழப்பங்கள், இந்த மலேரியா போன்ற கொள்ளை நோய்களில் தங்களை பலி கொடுக்க விரும்பாமல் பொலனறுவையில் இருந்து தென்மேற்கு நோக்கி தங்களுடைய இடம்பெயர்வை, தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்தமையும் பொலனறுவை ராசதானியின் வீழ்ச்சியில் பெரும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், இந்த அனுராதபுரம், பொலனறுவை, மாகவ போன்றவை முதலாம் நகரமயமாக்கல் கட்டத்திற்குள் உள்ளடங்குகின்ற உலர்வலய நகரங்களாக காணப்பட, இரண்டாம் நகரமயமாக்கல் கட்டத்திற்குள் தென்மேற்கு நோக்கிய ராசதானிகள் உள்ளடக்கப்படுகின்றது. நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றது முதலாம் நகரமயமாக்கல் கட்டத்திற்குள் உள்ளடங்குகின்ற இந்த அனுராதபுரம், பொலனறுவை, மாகவ, சிகிரியா தொடர்பான விடயங்களை இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலாம் நகரமயமாக்கத்திற்கும் இரண்டாம் நகரமயமாக்கத்திற்கும் இடையிலான முக்கிய வேறுபாடுகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது, இந்த முதலாம் நகரமயமாக்கம் பொலனறுவையின் வீழ்ச்சியோடு முடிவுக்கு வந்து இரண்டாம் நகரமயமாக்கம் தம்பதினியாவின் தோற்றத்தோடு, முதலாம் நகரமயமாக்கம் பொலனறுவையின் வீழ்ச்சியோடு செல்ல, இரண்டாவது நகரமயமாக்கம் தம்பதினியாவின் ஆரம்பத்தோடு, அதாவது தம்பதினியா ராசதானியின் தோற்றத்தோடு ஆரம்பித்து செல்வதை எம்மால் அவதானிக்க முடியும். அந்த வகையில் முதலாம் நகராக்கத்திற்கும் இரண்டாம் நகராக்கத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை நாம் அவதானிக்கின்ற போது, முதலாம் நகராக்கம் உலர்வலயத்தில், அதாவது அனுராதபுரம், பொலனறுவை, மாகவ போன்ற உலர்வலயங்களில் தோற்றப்பெற்று வளர்ச்சி அடைந்து செல்ல, இரண்டாம் நகரமயமாக்கம் உலர்வலயத்திற்கு வெளியே, அதாவது ஈரவலயம்
என்று சொல்லப்படுகின்ற தம்பதினியா, யாப்பகுவ, குருநாகல, கம்பளை, கோட்டை போன்ற பிரதேசங்களில் வளர்ச்சியடைந்து செல்வதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. அத்தோடு முதலாவது நகராக்கங்கள் கேத்திர கணித பொறிமுறைக்கு அமைய திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருப்பதையும், இரண்டாம் நகராக்கம் கேத்திர கணித பொறிமுறைக்கு அப்பால் பாதுகாப்பை மட்டும் மையமாக கொண்டு தோன்றும் என்று நகர்ந்து செல்வதையும் எம்மால் அவதானிக்க முடியும். அத்தோடு முதலாவது நகரங்கள் மிக பரந்த நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. உங்களுக்கு தெரியும், அனுராதபுர ராசதானி, பொலனறுவை ராசதானி, மாகம நகரம், சிகிரியா போன்ற நகரங்கள் பாரிய நிலப்பரப்பை கொண்டதாக காணப்பட, இரண்டாவது நகரமயமாக்கலுக்கு உட்பட்ட ராசதானிகள் மிக குறுகிய குறைந்த நிலப்பரப்பில் தங்களுடைய ஆட்சி நிர்வாக பரப்பை கொண்டிருந்ததை எங்களால் அவதானிக்க முடியும். அடுத்ததாக முதலாம் நகராக்க நகரங்கள் மிக நீண்ட காலம் ராசதானிகளாக நிலைத்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடியும். உதாரணமாக அனுராதபுர ராசதானியை நாங்கள் அவதானிக்கின்ற போது இலங்கை வரலாற்றில் மிக நீண்ட காலம் நிலைத்திருந்த ஒரு ராசதானியாக அது காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகள், 1400 வருடங்கள் அனுராதபுரம் ஒரு ராசதானியாக நிலைத்திருந்திருக்கிறது. ஆனால் இரண்டாம் நகரமயமாக்கத்திற்குள் உள்வாங்கப்பட்ட இந்த ராசதானிகள் குறுகிய காலமே ராசதானிகளாக இருந்துள்ளன. காரணம், அடிக்கடி ஏற்பட்ட படையெடுப்புகள் காரணமாக பாதுகாப்பை நோக்கி இந்த ராசதானிகள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்தன. ஆகவே முதலாவது நகரமயமாக்கல் ராசதானிகள் மிக நீண்ட காலத்தையும், இரண்டாம் நகரமயமாக்கல் ராசதானிகள் மிக குறைந்த கால அளவை கொண்ட ஆட்சியாக காணப்பட்டது. அத்தோடு முதலாவது நகராக்கம் நீர் வசதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது முதலாவது நகராக்கத்திற்குள் உள்ளடங்குகின்ற அனுராதபுரத்தை நீங்கள் அவதானித்தாலும் சரி, பொலனறுவை ராசதானியை நீங்கள் அவதானித்தாலும் சரி, அங்கு நீர்வளத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாகரீகமாக அது வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. நீரை தங்களுடைய ஜீவனோபாய தொழிலான விவசாயத்திற்கு மூலவளமாக அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் தென்மேற்கு நோக்கி நகர்ந்த இரண்டாவது நகரமயமாக்கல் நீரை முக்கிய வளமாக கொண்டிருந்தாலும் கூட அங்கு நீருக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டவை மிக குறைவான ஒரு அளவிலேயே காணப்படுகின்றது. காரணம், அங்கு பாதுகாப்புக்கே மிக முக்கியம் வழங்கப்பட்டது. பருவகால மழையை அடிப்படையாக கொண்டு அந்த ஈரவலயத்தில் விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதை தவிர அங்கு நீர் வளத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டவை மிக குறைவாக காணப்பட பாதுகாப்புக்கு கூடுதலான முக்கியத்துவம் அங்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இரண்டாம் நகரமயமாக்கம். இந்த முதலாவது நகரமயமாக்கம் வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து இரண்டாம் நகரமயமாக்கம் ஒன்று தோற்றம் பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் எவை என நாங்கள் அவதானிக்கின்ற போது மிக முக்கியமான காரணங்கள் இங்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அரசியல் அதிகாரம் பன்முகப்படுத்தப்பட்டமையால் பல இடங்கள் நிர்வாக மையங்களாக செயல்பட்டன. அவை நன்கு வளர்ச்சி அடைந்தன. உதாரணம் உங்களுக்கு தெரியும், சுப தளபதியால் யாப்பகுவ ஒரு நிர்வாக மையமாக வளர்ச்சி அடைந்து சென்றது. இரண்டாவதாக தரப்பட்ட விடயம், இரண்டாம் நகரமயமாக்க காலத்தில் சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தது. இலங்கைக்கும் ஏனைய பிற நாடுகளுக்கும் இடையிலான சர்வதேச வர்த்தகம் வளர்ச்சி அடைந்ததனால் புதிய துறைமுகங்கள் பல இலங்கையில் வளர்ச்சி அடைய தொடங்கியது. உதாரணமாக கற்பிட்டி, புத்தளம் போன்ற துறைமுகங்களையும், தம்பதினியா, குருநாகல் போன்ற ராசதானிகள் கண்மையில் கற்பிட்டி, புத்தளம் போன்ற துறைமுகங்கள் காணப்பட, கொழும்பு, பேர்மலை போன்ற துறைமுகங்கள் கொழும்பு கோட்டை ராசதானி கண்மையில் காணப்பட்டமையை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அத்தோடு இக்காலத்தில் இலக்கியங்கள் எழுச்சி அடைந்தன. இதனால் நூல்களை கற்கும் ஆர்வமும் அறிவும் வளர்ச்சி அடைந்தன. இந்த இரண்டாம் நகரமயமாக்கல் காலத்தில் இலக்கியங்கள் அல்லது நூல்கள் பல தோற்றம் பெற்றதனால் இந்த நூல்களை கற்பதிலும் அறிவை பெறுவதிலும் மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் காணப்பட்டது. உதாரணமாக குருநாகல் ராசதானி காலத்தில் தோற்றம் பெற்ற சிங்கள போதிவம்ச, நிக்காய சங்கிரகய போன்ற நூல்களை நாங்கள் இதற்கு சிறந்த உதாரணமாக குறிப்பிட முடியும். அடுத்ததாக இக்காலத்தில் கருவா, ஏலம், மிளகு முதலிய வர்த்தக பயிர்கள் அதிகம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்டன. அத்தோடு இவை ஏற்றுமதி செய்யப்பட்டதனால் இந்த இரண்டாவது நகரமயமாக்கல் ராசதானியின் கீழ் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய செல்வ நிலையை மேம்படுத்தக்கூடிய அல்லது உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் காணப்பட்டது. இதனால்
அந்த இரண்டாவது நகரமயமாக்கல் நகரங்கள் சிறந்த வகையில் வளர்ச்சி அடைந்து கொண்டு சென்றன. அத்தோடு இங்கு பருவகால மழை, அதாவது ஈரவலயமாக காணப்பட்டதனால் எப்பொழுதும் மழை வீழ்ச்சி போதிய அளவு கிடைத்துக் கொண்டிருந்தது. இந்த மழை வீழ்ச்சியும் மண்வளமும் இரண்டாவது நகரமயமாக்கத்தில் கூடுதலான மிகை உற்பத்தியை விவசாயிகள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்ததனால் இங்கு சிறந்த நகர வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டதை நாங்கள் காண முடியும். அடுத்ததாக இந்த புலனறுவை வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து தம்பதினியா தலைநகரமாக தெரிவு செய்யப்படும் வரையிலான காலம் இலங்கை வரலாற்றில் ஒரு குழப்பம் நிறைந்த காலமாக காணப்படுகின்றது. அதாவது கிபி 1215 கலிங்கமகன் புலனறுவையை ஆக்கிரமிப்பு செய்ததிலிருந்து புலனறுவை ராஜதானி வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்ல தொடங்கியது. அதற்கு பிற்பட்ட காலத்தில் 1232 தம்பதினியா தலைநகரமாக தெரிவு செய்யப்படும் வரையில் இலங்கை வரலாற்றில் அரசியல் குழப்பங்கள் நிறைந்த, அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக காணப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தம்பதினியா தலைநகராக தெரிவு செய்யப்படும் வரையில் சில நிர்வாக மையங்கள் இலங்கையில் செயல்பட்டு கொண்டிருந்தன. அந்த நிர்வாக மையங்களை நாங்கள் நோக்குகின்ற போது கிபி 1215 புலனறுவை வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து கிபி 1232 தம்பதினியா தலைநகரமாகும் வரையான காலப்பகுதி இலங்கை அரசியல் வரலாற்றில் குழப்பம் நிறைந்த காலப்பகுதியாகும். புலனறுவை ஆட்சி செய்த ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பௌத்த சாசனத்தையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை தேசிய தலைவர்கள் சிலரிடம் சுமத்தப்பட்டது. இந்த தேசிய தலைவர்கள் சில மறைமுகமான இடங்களை தங்களுடைய ஆட்சி மையங்களாக வைத்துக் கொண்டு பௌத்த சமயத்தையும் மக்களையும் பாதுகாத்தனர். அவ்வாறு காணப்பட்ட மிக முக்கியமான ஆட்சி மையங்களை நாம் நோக்கும் போது முதலாவதாக யாப்பகுவ ஆட்சி மையத்தை நாம் நோக்குகின்ற போது சுப தளபதி யாப்பகுவ மலைக்குன்றின் உச்சியில் கோட்டை ஒன்றை கட்டி அப்பிரதேசத்தை ஆட்சி புரிந்தார். அப்பிரதேசம் அடர்ந்த காட்டு பகுதியாக காணப்பட்டதனால் அங்கு மலை வீழ்ச்சியும் போதிய அளவு கிடைத்தது. மக்களும் சிறந்த பாதுகாப்போடு வாழக்கூடிய ஒரு சூழல் அங்கு காணப்பட்டது. இரண்டாவதாக கோவிந்த மலையை நாம் அவதானிக்கின்ற போது புவனேகமாகு ஆதிவாதன் உகுணவட்டையில் உள்ள மலையில் பாதுகாப்பு அரணை அமைத்து தென் பகுதியில் இருந்து அங்கு படையெடுத்து வரும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மக்களை பாதுகாத்தமையை எம்மால் அவதானிக்க முடியும். மூன்றாவதாக நோக்குகின்ற போது இந்த மினிப்பே சுங்க தளபதி என்பவரால் பாதுகாப்பு ஒரு மையமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. சுங்க தளபதி மகாவலிக்கரைக்கு அண்மையில் அமைந்துள்ள மலை பகுதியில் கோட்டை கட்டி பௌத்த சாசனத்தையும் பௌத்த மக்களையும் இங்கு பாதுகாத்தமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். மற்றது தம்பதினியாவை நாம் நோக்குகின்ற போது வன்னி சிற்றரசனான 3ஆம் விஜயபாகு அந்நிய ஆக்கிரமிப்புக்கு உட்படாத தொலைவில் உள்ள பாதுகாப்பான ஒரு இடமாக இந்த தம்பதினியாவை கருதி கிபி 1232 தம்பதினியாவை தலைநகரமாக்கினார். இந்த 3ஆம் விஜயபாகு வன்னி ராஜா எனவும் அழைக்கப்படுகின்றார் இலங்கை வரலாற்றில். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் இலங்கை புராதன மற்றும் தென்மேற்கு நோக்கிய ராசதானிகளை இலகுவாக மாணவர்களாகிய நாங்கள் அல்லது நீங்கள் எவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என்பது சரிதானே. இந்த ராசதானிகள் 1ஆம் நகரமயமாக்கத்துக்குள்ள மிக முக்கியமான ராசதானிகள் 2 உள்ளடக்கப்படுகின்றது. 2ஆம் நகரமயமாக்கத்துக்குள்ள மிக முக்கியமான ராசதானிகள் 5 உள்ளடக்கப்படுகின்றது. அந்த வகையில இந்த 7 ராசதானியையும் மாணவர்களாகிய நீங்கள் கட்டாயம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அந்த ஒழுங்குமுறைக்கு ஏற்ப அதற்காக இலகுவான ஒரு கூற்று உங்களுக்கு தரப்படுகின்றது. அந்த கொள்ளாத தனியன் யானை கூட்டி கடும் கோபமுடையது. இந்த வாக்கியத்தில் வருகின்ற முதல் எழுத்துக்களை பார்த்தீர்களானால் அவை ஒவ்வொன்றும் அந்த 1வது நகரமயமாக்கல் ராசதானிகளையும் 2வது நகரமயமாக்கல் ராசதானிகளையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அந்த என்ற சொல் அனுராதபுரத்தையும், பொல்லாத என்ற சொல் புலனறுவையையும், தனியன் என்பது தம்பதினியா ராசதானியையும், யானை என்பது யாப்பகுவ ராசதானியையும், குட்டி என்பது குருநாகல் ராசதானியையும், கடும் என்பது கம்பளை ராசதானியையும், கோபமுடையது என்பது கோட்டை ராசதானியையும் இங்கு அடையாளப்படுத்துகின்றது. ஆகவே அந்த பொல்லாத தனியன் யானை குட்டி
கடும் கோபமுடையது என்ற வாக்கியத்தை நீங்கள் நினைவில் வைத்திருப்பதன் மூலம் இந்த 7 ராசதானிகளையும் சிறந்த முறையில் நீங்கள் ஓடருக்கு உங்களுடைய கற்றல் மற்றும் பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த முதலாம் நகரங்கள் என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும் இந்த ராசதானிகள் மிக முக்கியமான ராசதானிகள் முதலாவது நகராகத்திற்குள் 2 தான் வருகின்றது. ஒன்று அனுராதபுரம், மற்றது பொலனறுவை. இருந்த போதிலும் இலங்கையினுடைய புராதன நகரங்களான மாகவ, சிகிரியா போன்றவையும் இந்த முதலாவது நகரங்களுக்குள் உள்ளடக்கப்படுவதை இலங்கை வரலாற்றில் எங்களால் அவதானிக்க முடியும். அடுத்தது 2ஆம் நகரங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள தம்பதரியா, ஜாப்பபுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை போன்றவை இந்த 2ஆம் நகரங்களுக்குள் உள்ளடக்கப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் இதுவரைக்கும் மாணவர்களே பார்த்திருக்கிறோம். முதலாவது நகரங்கள் தொடர்பாக முழுமையாக ஒரு கற்றலை நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தென்மேற்கு நோக்கிய ராசதானிகளின் தோற்றம் அல்லது உலர் வலயத்தில் புராதன ராசதானிகளின் வீழ்ச்சியும் தென்மேற்கு நோக்கிய ராசதானிகளின் தோற்றம் என்று பார்க்கக்குள்ள நாங்கள் இதை 2 கட்டங்களாக கற்றல்ல அவதானிக்க முடியும். ஒன்று முதலாவது நகரங்கள் என்று சொல்லியும், மற்றது 2வது நகரங்கள் என்று சொல்லியும். இந்த முதலாவது நகரங்களுக்குள்ள அனுராதபுரம், பொலனறுவையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அடுத்த ஒரு வகுப்புல நாங்கள் பார்க்கக்கூடிய என்ன செய்வோம்னு சொன்னா இந்த 2வது நகராக்களாகிய தம்பதினியா தொடக்கம், கோட்டை மற்றும் கண்டி, யாழ்ப்பாண ராசதானிகளை நாங்கள் எங்களுடைய கற்றல் மையமாக எடுத்து சிறப்பாக கற்க முடியும். ஆகவே இப்ப நாங்கள் பார்த்திருக்கின்ற இந்த முதலாவது நகரங்களுக்குள்ள கடந்த கால ஓயல் பரீட்சையில எவ்வாறான வினாக்கள் வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். வெளிநாட்டு வர்த்தகம் என்று நாங்கள் அவதானிக்கின்ற போது இங்கு மிக முக்கியமான வர்த்தக பொருட்களாக காணப்பட்டவை வாசனை திரவியங்களாக காணப்பட்டது. அத்தோடு இங்கு ஒவ்வொரு ராசதானியும் கரையோர துறைமுகங்களை அடிப்படையாக கொண்டு அண்மித்ததாகவே வளர்ச்சி அடைந்து சென்றுள்ளதை நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்த வினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 2017ஆம் ஆண்டு 5வது பெரிய வினா, பகுதி 2ல 5வது பெரிய வினாவுல முதலாவது வினாவாக வந்திருக்கு. இலங்கையின் முதலாவது நகரமயமாக்கல் கட்டத்திற்குரிய பண்டைய நிர்வாக நகரங்கள் 3 பேரோட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 3 புள்ளிக்கான கேள்வி. அந்த 3 நகரங்கள் என்னென்று உங்களுக்கு தெரியும். முதலாவது அனுராதபுரம், 2வது பொலனறுவை, 3வது மாகவ, 4வது சிகிரியா. சரிதானே? அடுத்த வினா என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல அடுத்த வினா 2வது வினாவாக வந்திருக்கு. முதலாவது நகரமயமாக்கல் கட்டத்திற்குரிய பண்டைய நகர நிர்வாகத்தில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் 4 குறிப்பிட சொல்லி கேட்கிறாங்க. அதாவது முதலாவது நகர நிர்மாணத்துல செல்வாக்கு செலுத்தின காரணங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த பொலனறுவை, அனுராதபுரம் 2ம் ராசதானியாக வளர்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளை இந்த வினாவுக்கான விடையாக நீங்க கொடுக்க முடியும். அந்த வகையில வணிக நடவடிக்கைகள் பரந்துபட்டதாக காணப்பட்டவை ஒரு காரணம். 2வது நகரத்தின் சனத்தொகை அதிகரித்துக் கொண்டு சென்றவை, இவை நகரமாக வளர்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள். அது தவிர மத்திய நிர்வாகத்தை சக்தி வாய்ந்ததாக கொண்டு வர வேண்டும் என அப்போதைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்தவை மற்றொரு காரணம். அது தவிர அரசர்களுடைய தேவைப்பாடுகள் மற்றும் பாதைகள், நீர் வசதிகள் சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டவையும் இவை நகரங்களாக வளர்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள். சரிதானே மாணவர்களே? அடுத்த வினா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல 4வது வினாவாக வந்திருக்கு. 2வது நகரமயமாக்கல் கட்டத்தின் போது இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் 3 குறிப்பிடலாம். அப்ப 2வது நகரமயமாக்கம் 1 தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து கொண்டு சென்ற காலகட்டத்தில் முதலாவது நகரமயமாக்கல் பொருளாதாரத்தில் இருந்து 2வது நகரமயமாக்கத்திற்குரிய பொருளாதாரம் எவ்வாறு வேறுபட்டு செல்கின்றது, அந்த கட்டமைப்பு அல்லது அந்த கோலம் எவ்வாறு வேறுபட்டு செல்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவது பிரதானமான ஜீவனோபாயமாக இந்த 2வது நகரமயமாக்கத்திலும் விவசாயம் தான் காணப்படுது. ஆனால் அந்த விவசாயத்துக்காக நீர் பயன்படுத்தப்படுது. அந்த நீர் எவ்வாறு பயன்படுத்தப்படுது என்றால் அங்கு ஈரவலயத்தில் கிடைக்கின்ற மலை வீழ்ச்சி மூலம் தான் அந்த நீர் பயன்படுத்தப்பட்டது. திட்டமிடப்பட்ட குளங்கள் அல்லது நீர்ப்பாசன கட்டமைப்பு எதுவும் அங்கு அமைக்கப்படவில்லை. அடுத்ததாக பிரதான பயிற்சியாக 2வது நகரமயமாக்கல் காலத்துல நெல் வேளாண்மை தான் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு
அங்கு சேனை பயிற்சிகை அல்லது மேட்டு நில பயிற்சிகையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது தவிர உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரம் இந்த இரண்டாவது நகரமயமாக்கல் காலத்தில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இலங்கையிலிருந்து முத்து, சாதிக்காய், யானை தந்தம் போன்ற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அது தவிர இலங்கையில் மிக தரம் வாய்ந்த கருவா வெளிநாடுகளுக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த இரண்டாவது நகரமயமாக்கல் கட்டத்தின் போது இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்ட மிக முக்கியமான விடயங்கள். சரிதானே? அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 2020ஆம் ஆண்டு கடந்த வருடம் வந்த ஒரு வினாவை பார்த்தோம்னு சொன்னா, 4வது பெரிய வினாவில் பகுதி 2ல 4வது பெரிய வினாவில் முதலாவது வினாவாக வந்திருக்கபடியா பாருங்க. அனுராதபுர காலத்தில் பாரிய நீர்ப்பாசன திட்டங்களை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட 3 ஆற்று பள்ளத்தாக்குகள் இருக்கிறாங்க. அனுராதபுர காலத்துல தான் இலங்கையில பாரிய நீர்ப்பாசன கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். அதே போல பொலனறுவை ராசதானி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அனுராதபுர காலத்துல தான் மிக அதிகமான நீர்ப்பாசன கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுல செல்வாக்கு செலுத்தின மிக முக்கியமான ஆற்று பள்ளத்தாக்குகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மல்வத்து ஓயா, கலா ஓயா, ஜான் ஓயா, மகாவலி கங்கை, மாது ஓயா, மோதரகம ஆறு, இவைதான் அந்த அனுராதபுர காலத்தில் பாரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு உருவாக்கப்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளாக காணப்படுகின்றது. சரிதானே மாணவர்களே? அடுத்ததாக நான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது இன்றைய சாராம்சம். இந்த உலர் வலயத்தில் புராதன நாகரிகங்களின் தோற்றம் மற்றும் தென்மேற்கு நோக்கிய நகர்வுல நான் இன்றைக்கு பார்த்த மிக முக்கியமான விடயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையில நீண்ட காலம் நிலைத்திருந்த நகரங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்தது ஒரு நகருக்கு தேவையான முக்கியமான அம்சங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அது தவிர உலர் வலயங்கள்ல புராதன நகரங்கள் வளர்ச்சி அடைவதில் என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்தின என்ற விடயத்தை பார்த்திருக்கிறோம். அது தவிர அனுராதபுரம், பொலனறுவை, மாகமை போன்றவை தலைநகரங்களாக செயற்படுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளை பார்த்திருக்கிறோம். அது தவிர இந்த அனுராதபுர ராசதானி, பொலனறுவை ராசதானியின் வீழ்ச்சிக்கான காரணங்களை பார்த்திருக்கிறோம். அது தவிர முதலாம், இரண்டாம் நகராக்கங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் பற்றி தெளிவாக பார்த்திருக்கிறோம். அத்தோடு இரண்டாம் நகராக்கம் ஒன்று தோற்றம் பெறுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளை பார்த்திருக்கிறோம். அது தவிர இலங்கையில இந்த பொலனறுவையின் வீழ்ச்சிக்கு பிற்பாடு தம்பதினியா தலைநகரமாக செயற்படுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் இருந்த நிர்வாக மையங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அது தவிர இலங்கையின் ராசதானிகளை ஒரே பார்வையில் எவ்வாறு நாங்க நினைவுல ஞாபகத்துல வைத்திருக்கலாம் என்பதற்கான அந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்தது கடந்த கால வினாக்களை பார்த்திருக்கிறோம். ஆகவே அன்பான மாணவர்களே, இந்த பாடப்பரப்புக்குள்ள நாங்க அவதானிக்கின்ற போது இதை 2 கட்டமாகத்தான் நாங்க கற்றல்ல முன்னெடுக்க முடியும். ஏன்னு சொன்னா இந்த பாடப்பரப்பு மிக பரந்தது. இப்போ உங்களுக்கு முதலாவது கட்டமாக முதலாவது நகரமயமாக்கல் தொடர்பான தெளிவான விளக்கம் ஏற்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நீங்களும் தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீங்க. ஆகவே அடுத்த 2வது கட்டம் உங்களுக்கு மிக விரைவில் 2வது நகரமயமாக்கல் கட்டம் உங்களுக்கு யூடியூப் ஊடாக எங்களால் வழங்கப்படும். ஆகவே வெறும் பார்வையாளர்களாக மட்டும் நீங்க இதை பார்த்துட்டு போகாமலுக்கு பார்க்குற மாணவர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க. அது விமர்சனம் என்றது சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் எங்களிடம் இருக்கிறது. அடுத்த பாடப்பரப்பு இதனுடைய தொடர்ச்சியாக அமையும். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கமா.